அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு திக்ர் ஓதுவதால் அல்லாஹுவின் அரிஷை சுற்றி நமது பெயர் ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, என்ன திக்ரை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்னு மாஜா ஹதீஸ் கிதாபில் 3799வது ஹதீஸாக பதிவாகி இருக்கு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹுவின் மகிமை கூறும் வார்த்தைகளில் சுப்ஹானல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ரை எவர் ஓதுவாரோ அவருடைய பெயர் அல்லாஹ்வுடைய அரிஷை சுற்றி கொண்டே இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவற்றிற்கு தேனீக்களை போன்ற ரீங்காரம் உள்ளது. இந்த திக்ர் ஓதியவரின் பெயரை அவைகள் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. தன்னை இவ்வாறு தொடர்ந்து கூறிக்கொண்டிருப்பவர்கள் இருக்க வேண்டுமென்று உங்களில் ஒருவர் விரும்பாமல் இருப்பாரா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. அப்போது இவ்வளவு எளிமையான ஒரு அமல் மூலமா அல்லாஹ் நமக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை, நன்மையை கொடுக்குறான். அப்படின்னா இந்த திக்ரை நம்ம நினைவில் வச்சு ஞாபகப்படுத்தி தினசரி ஓதி வர்றோம். இன்ஷா அல்லாஹ் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் கபூல் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.